நந்தியின் காதில் சொன்னால் நிறைவேறுமா? ஆன்மீகத்தில் சொல்வது என்ன? இனிமேல் சிவன் கோவிலுக்கு செல்லும் முன் இத ஃபாலோ பண்ணுங்க. பலர் சிவன் கோவிலுக்கு சென்றாலே சிவனிடம் வேண்டுதல் வைப்பதை விட நந்தியின் காதில் தான் கூறுகிறார்கள். ஆனால் அப்படி செய்தால் வேண்டுதல் கிடைத்து விடுமா? பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் சிறப்பான நாள். அந்த நாளில் நந்தி பகவானுக்கு வழிபாடு செய்யும் போது சில பக்தர்கள் நந்தி தேவரின் காதில் தங்களின் வேண்டுதலை கூறுவது வழக்கமாக இருக்கிறது. இது சரியா தவறா என்பது குறித்து விவரமாக பார்க்கலாம். நந்தி பகவானை சிவபெருமான் மற்றும் பார்வதியம்மன் ஆகியோரை நோக்கி வழிபடுவதற்கான தூதுவனாக கருதுகிறார்கள். எனவே நந்தியின் காதில் வேண்டுதல் சொல்லுதல் அதை நேரடியாக சிவபெருமானிடம் கொண்டு செல்லும் வழி என நம்பப்படுகிறது. சிலர் இதை சமர்ப்பணத்தின் உச்சபட்சம் என்று கருதுகிறார்கள். நந்தி பகவான் சிவபெருமானின் மிகுந்த அன்பான பக்தன் மற்றும் காவலராகவும் விளங்குகிறார். பரம்பரையான நம்பிக்கையின்படி நந்தியின் காதில் வேண்டுதலை சொல்லி அதனை சிவபெருமானிடம் கொண்டு சேர்ப்பார் என ஒரு நம்பிக்கை உள்ளது. ஆனால் அந்த கோவிலில் பூஜைகள் செய்யும் அர்ச்சகர்கள் வேண்டுதலை நந்தி பகவானின் காதில் சொல்வது நேரடியான வழிபாட்டின் ஒரு பகுதி அல்ல என்று கூறுகிறார்கள். சிவபெருமானிடமே வேண்டுதலை நேரடியாக சொல்வது முறையான வழிபாடாகும் என கூறுகிறார்கள். பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு முக்கியமான நாள். நந்தி பகவானுக்கும் அன்றைய தினம் சிறப்பு வழிபாடு செய்வது பரம்பரையின் ஒரு பகுதி. அது வேண்டுதலை நேரடியாக சொல்லுமா அல்லது மனசாட்சி வழியாக சொல்லுமா என்பது உங்களது நம்பிக்கையை பொறுத்தது. இது சரி அல்லது தவறு என நேரடியாக கூற முடியாது. ஏனெனில் இது பக்தரின் தனிப்பட்ட நம்பிக்கை மற்றும் ஒழுங்குகளின் அடிப்படையில் இருக்கிறது. அதே போல நிறைய பேர் நந்தி காதல போய் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது மகா கோடி தப்பு. ஒரு ஆலயத்துக்கு வந்தா சுவாமியை தொடக்கூடாதுன்னு விதி. இல்ல காதல வேற போய் வாய வச்சுக்கிறீங்க, தவறான செயல். சுவாமி வருத்தப்படுமா? அதனால நம்மளே தாழ்த்திக்க கூடாது. கையெடுத்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணாலே சிறப்பான பலன் அப்படிங்கிறாங்க. அந்த வகையில சுவாமி காதெல்லாம் தொடக்கூடாது, சாமியை தொடக்கூடாதுன்னு விதி. இன்றைய தினம் பாருங்க, நந்தி பகவானுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டா, மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு பொருள். நிறைய பேருக்கு சீக்கிரம் திருமண காரியங்கள் கை கூடணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். நிறைய மாப்பிள்ளை கிடைக்கலங்க, பொண்ணு கிடைக்கலங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் மகா பிரதோஷத்தன்னைக்கு இந்த மாதிரி மஞ்சள் அலங்காரத்தோட நந்தி பகவானை பார்த்தாக்க சீக்கிரம் கல்யாண காரியங்கள் கை கூடும் அப்படின்னு சம்பிரதாயம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.